பூமி வக்கீல் ஆபீஸுக்கு போயிருக்காங்க. வக்கீல் கிட்ட சொல்றாங்க, முத்தலகுக்கு படிக்க தெரியாதனால அதை பயன்படுத்தி திலகா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப என்ன சார் பண்ணலாம்? முத்தலகு கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் சார்? இப்ப நீங்க வேணும்னு சொன்னா கூட முத்தலகு சம்மதிச்சாதான் அந்த கல்யாணத்தையே உங்களால காப்பாற்ற முடியும் பூமி. ஒருவேளை முத்தலகே நோட்டீஸ் கொடுத்துட்டா நம்ம என்ன செஞ்சாலும் யூஸ் இல்ல பூமி. அஞ்சலிய காரணம் காட்டி முத்தலகால கோர்ட்டுக்கு வராம கூட அவங்க வக்கீலால ஜெயிக்க முடியும். அதை தான் திலகாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு பூமி. ஒரு முறை நீங்க அப்பியர் ஆனாலே டைவர்ஸ் உங்களுக்கு உறுதியாயிரும். உங்க 2 பேத்துக்கும் கால அவகாசம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சட்டப்படி முதல் மனைவி இருக்காங்க. உங்க வாதத்தை ஏத்துக்காம போறதுக்கும் கோர்ட்டுக்கு முழு உரிமையும் உண்டு. திலகா சகுனித்தனமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முத்தலகோட கன்சர்ன் இல்லாம நடக்குது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சார். எப்படி இருந்தாலும் எனக்கு வாய்தா வாங்கி ஆகணும் சார். எப்படியாவது இழுத்தடிங்க சார். அப்பதான் நான் முத்தலக பழைய மனநிலைக்கு கொண்டுட்டு வர முடியும் சார். நீங்க தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் சார். முத்தலகு வந்துட்டா விவாகரத்துக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. விலகி இருந்தாலும் என் மனைவியா இருக்கதான் விரும்புவாங்க. முத்தலகு கோவத்துல தானே இருக்காங்க. அவங்களுக்கு மனநிலை மேல எந்த பிரச்சனையும் இல்லையே பூமி. இல்ல சார், கோவம்தான். ஓகே பூமி, இந்த கேஸ இழுத்தடிப்போம். இதுக்குள்ள முத்தலகு மனசை மாத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் பூமி. நான் கண்டிப்பா கேஸ தள்ளி போட அனுமதி வாங்குறேன். தேங்க்ஸ் சார். பேச்சு கிட்ட சொர்ணம் சொல்றாங்க, விடு பேச்சு. அவளுக்கு என்ன கவலையோ. இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன வேணாலும் பேசலாம். அப்படி ஒரு குடும்பத்துல திலகாவுக்கு கீழே இருக்கவ அவ மனசு என்ன வேதனையில இருக்கும். அவ கேட்டா கேட்டுட்டு போறா. அவ இல்லைன்னு சொன்னா நம்ம மாமியார் இல்லைன்னு ஆயிருமா? ஒரு நாள் நான் அவளை பார்ப்பேன். அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வேண்டாங்க்கா, எதா இருந்தாலும் சமாளிச்சிருவேன். ஆனா முத்தலகோட கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் என்னால பார்க்க முடியுது. நம்மள எடுத்தெறிஞ்சு பேசுறா. திலகா அவ்வளவு பேசியும் முத்தலகு வந்தா சரியாயிரும்னு நினைச்சு முத்தலக அவ்வளவு நம்பி எதிர்பார்த்தேன். திலகாவே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு முத்தலகு ரொம்ப பேசிட்டாக்கா. பூமின்னு பேரு சொல்ற அளவுக்கு பேசிட்டாக்கா. அவ அஞ்சலி முத்தலகாவும் முத்தலகு அஞ்சலியாவும் கோவக்காரியா என் முன்னாடி நின்னான். யார நம்புறது, யார கைவிடுறது? நான் மீனாட்சிக்காண்டி தான் அஞ்சலியே ஏத்துக்கிட்டேன். நம்மளுக்காண்டி அஞ்சலி இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கா. முத்தலகுக்கு நம்ம எதிரி ஆயிட்டோம். பேச்சு அஞ்சலியும் ஒரு விதத்துல மாறிதான் இருக்கா. குழந்தைகளையும் பாத்துக்கிறா. தனத்துக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்காண்டி முத்தலகோட இடம் அஞ்சலிக்குன்னு அர்த்தம் கிடையாது. முத்தலகு இந்த மாதிரியே பண்ணுனா முத்தலகோட இடத்துக்கு அஞ்சலி வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பேச்சு இப்படி மாத்திரம் ஆகவே கூடாது. அஞ்சலி கேக்குறாங்க, பேச்சு ஆண்டி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அமுதனும் சுவேதாவும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. அஞ்சலி நீ போய் சாப்பிடுமா. அஞ்சலி கரண்டிய தூக்க முடியாம கீழே போட்டுடுறாங்க. பேச்சு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. சாரி ஆண்டி, கை தவறிடுச்சு. உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? இன்னும் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வச்சு சாப்பிடு. இரு அஞ்சலி, நான் பரிமாறுறேன். சாப்பிடு அஞ்சலி. பூமி கிட்ட முத்தலகு கேக்குறாங்க, ஏன் கையெழுத்து போட்டேன்னு கேட்க மாட்டியா? கேட்பேன். ஏன் சைன் பண்ண? என்ன சொல்லி சைன் பண்ண? வேற எதுக்கு நான் கேஸ் போட போறேன்? இப்ப பிளாஷ்பேக் வருது. திலகா சொல்றாங்க, பேச்சி அம்மாவுக்கு எதிரா நம்ம கேஸ் போடுவோம். அவங்களுக்கு எதிரா நம்ம எதுக்கு கேஸ் போடணும்? ஊர் கிணத்துல தூர்வார பொது நிதி சேகரிச்சு கொடுத்தோம்ல, அதை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா எந்த வேலையும் செய்யல. ஊர் தலைவர்னு நம்பி தானே காசு வாங்கி கொடுத்தோம். இந்த காசுக்கு அந்த அம்மா நியாயமா இருக்கணும்ல. அதனாலதான் முத்தலகு ஊருக்காண்டி நம்ம கேஸ் போட போறோம். இதான் ஊரு சனங்கள்லாம் உன்னைய கேஸ் போட சொல்லியிருக்காங்க. இத பூமி கிட்ட சொல்றாங்க முத்தலகு. ஊருக்கு ஒரு நல்லது செய்ய சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க பணத்தை செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரல. மேல வரசா நடக்க அரசுக்கு இந்த அழுத்தம் தேவை. ஊரு தலைவர் மேல கேஸ் விழுந்துச்சுன்னா மேலிடம் இதை கவனிக்கும். இத நான் என் ஊருக்காண்டி செஞ்சேன். பூமி, உனக்காண்டி நான் இதை செய்யல. நீ இத வாபஸ் வாங்க சொல்ல மாட்டியே. நட்புக்காண்டி என் விஷயத்துல நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல, அதை மாத்திக்க முடியாது. உனக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுரு. இல்லாட்டி நான் இப்படியே இருந்துக்கிறேன். முத்தலகு நில்லு முத்தலகு. எனக்கு கோபமும் இல்ல, வருத்தமும் இல்ல முத்தலகு. உண்மையாவா? ஏன்? பெத்த அம்மா மேல எவ்வளவு ஒருத்தி கேஸ் போட்டிருக்கா.
உனக்கு வெறுப்பு வரலையா? ஆனா இருந்தாலும் விட்டுருக்க மாட்டேன். நீ என்ன திட்ட கூட இல்ல. முத்தழகு, உங்களை திட்டுற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கா? உங்களை நான் கேள்வி கேட்க நீங்க அனுமதிப்பீங்களா? ஏன்னா நீங்க கோவக்காரி. இந்த விஷயத்துல நான் சுயநலமா யோசிக்க விரும்பல. நீ ஏன் சைன் பண்ணன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்னால அந்த பத்திரத்தை முழுசா கூட படிச்சிருக்க முடியாது. இல்லையே, சித்தி எனக்கு முழுசா சொன்னாங்க. சரி முத்தழகு, நடந்ததை விடு. நீ ஊருக்காண்டி நல்லது செய்யணும்னு விருப்பப்படுற இல்ல. இப்ப நான் படிக்க ஆரம்பி. எங்க படிக்கணும்? நீங்க பள்ளிக்கூடம் போக சொல்றியா? பத்தி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. விவசாய வாத்தியாரா இருந்தாலும் என்னடா படிப்பை பத்தி பேசலையேன்னு நினைச்சேன். உங்க கூட இருக்க சவகாசம் எனக்கு ஒத்து வருமான்னு நான் யோசிக்கணும். முத்தழகு, படிப்புனா அவ்வளவு பயமா? புக்கை வச்சா தூக்கம் வருமோ? மழைக்காண்டியாவது பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்குனீங்களா இல்லையா? உங்களுக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க, நான் ரெடி தான். ஸ்கூல்லாம் போக வேணாம். ஆனா நீங்க ஸ்டூடெண்ட், நான் டீச்சர். நான் படிக்க வச்சு டிகிரி வாங்க வைக்கிறேன். ப்ராமிஸ். முத்தழகு சிரிக்கிற. நான் என்ன ஜோக்கா சொல்றேன் டி? என்ன டியா? ஃப்ரெண்டுனா டி டா தான் நாங்க சொல்லுவோம். ஃப்ளோல வந்துருச்சு. எல்லாம் உங்க பட்டணத்துல சொல்லணும். இங்க கட்டிக்க போறவ, விரும்புறவ அவங்க தான் சொல்லணும். கூட அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். இல்லாட்டி முத்தழகு, ஆல்ரைட். இப்ப அது ப்ராப்ளம் கிடையாது. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வா. நீ படிக்கிறியா? இந்த வயசுல படிப்பு ஏறுமாயா? எனக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்குமா? 30 வயசுல டபுள் டிகிரியே வாங்கிடலாம், பிரச்சனையே கிடையாது. பார்த்தா 40 வயசு மாதிரியா தெரியுது? அப்பனா அதுக்கும் மேலையா? 45 இருக்குமா? ஓ, உன்னை கொன்றுவேயா? என்ன நல்லா பாரு. என்ன சொல்றேன்னா, 1-2 வயசு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஒரு 38, 39. அடச்சிப்பா, நானே உடம்பு போட்டுருச்சு, வகுத்துல காலில் எல்லாம் கீறல் விழுந்துருச்சேன்னு பயத்துல இருக்கேன். இது என்னைய பார்த்தா வயசு 40ஆம்ல. ஏன் முருகா, நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. சமா அம்புட்டு வயசாவா தெரியுறேன்? முத்தழகு, நான் சும்மா தான் சொன்னேன். முத்தழகு, உனக்கு 18 வயசு கூட இருக்காது. ஆக்சுவலி நீ பிறக்கவே இல்லை. அம்மா வகுத்துல இருக்க குட்டி பாப்பா, கியூட்டா இருக்க. நிச்சயமா சொன்னா ஒரு 20ல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கும். வயசை பார்த்தா இதெல்லாமா பாக்குறியான்னு என்கிட்ட சொல்லுவ. இப்ப நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிற பாத்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்லணும்னா நான் ஏங்கல. ஒரு சின்ன பயம். ஏய், அதை விடு. இப்ப எதுக்கு என்ன துரத்துற? நான் படிக்க வர மாட்டேன். ஊருக்குள்ள பசங்களை சேர்க்க சொல்லி கவர்மெண்ட்ல உன்னை அனுப்பி விட்டுருக்காங்களா? பிறகு நெசமா நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன், வந்து படி. என்ன மிரட்டுற? எங்க அப்பா கூட என்ன மிரட்டினதே இல்ல தெரியுமா? ஏதோ நல்லதுக்கு சொல்றேன்னு நான் கேட்டுக்கிறேன். படிக்கிறேன், ஆனா மண்டையில ஏற வைக்கணுமே. பிறகு ஓங்கி மண்டையில குத்துனாவாது உனக்கு நான் படிப்பை ஏற வைக்கிறேன். போதுமா? பார்க்கலாம். நீ அவ்வளவு பெரிய மரமண்டையா? சேலஞ்ச் பண்ற? ஓ, யார பார்த்தையா மரமண்டைன்னு சொன்ன? நீ தானேமா சேலஞ்ச் பண்ண? மரமண்டை. யோ, சொன்னா கேளு. மரமண்டை இல்லையா? என்ன மரமண்டைன்னு சொல்ற? பிறகு இதுதான் ஆ. ஐயோ அம்மா. ஆ ஃபார் அம்மா. கரெக்ட். பிறகு ஆ சொல்லு. பிறகு அதுக்குள்ள தூக்கம் வருதா? படின்னு சொன்னதுமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி வா முத்தழகு, எழுதி இருக்கத பார்த்து அப்படியே வரைகிற மாதிரி எழுது. முத்தழகு, நீ கோவிச்சுக்கிட்டு போயிடுவ. பரவாயில்லையா, சொல்லு. மொழி மாதிரியே எழுத்தும் முட்டை முட்டையா இருக்கு. ரொம்ப குசும்பியா? இந்த மாதிரி வரையக்கூடாது. ஆ, அப்படி கிடையாது. முத்தழகு கைய பிடிச்சு பூமி எழுத சொல்லி கொடுக்கிறாரு. வருவாளா முத்தழகு? இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.